கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தமிழ் தின தியானம் 2025 தமிழ் டெய்லி டிவோஷன் 2025 உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இது ஆண்ட்ராய்டு, ஐஃபோன் இரண்டிலும் பதிவிறக்கம் செய்யலாம். ஆகவே ஆண்ட்ராய்டு, ஐஃபோன் வெர்ஷன்ஸ் ரெண்டுமே இருக்கிறது. இந்த இரண்டிற்கும் லிங்க்ஸ் ஆனது கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் எந்த ஃபோனை உபயோகப்படுத்துகிறீர்களோ, ஆண்ட்ராய்டு அல்லது ஐஃபோன் எதுவாக இருந்தாலும் இதை நீங்கள் பதிவிறக்கம் செய்து பயன்பெற உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். மறந்துவிடவினால் லிங்க்ஸ் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் உபயோகப்படுத்தி டவுன்லோட் செய்யலாம். ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருக்கிறவர்கள் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் சென்று பதிவிறக்கம் செய்யலாம். ஐஃபோன் வைத்திருக்கிறவர்கள் ஆப்பிள் ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் சென்று நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இது இரண்டிற்குமே கீழே லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் டாக்டர் டேவிட் இளங்கோவன், சேலத்தில் சீர்திருத்த பாப்டிஸ்ட் திருச்சபையின் போதகராக இருந்து நான் பணி செய்து வருகிறேன். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சென்று அங்கிருந்து இதை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ப்ளே ஸ்டோரில் சென்று டெய்லி டிவோஷன் 2025 என்று நீங்கள் அந்த கூகுள் சர்ச்சில் டைப் செய்து நீங்கள் இதை பதிவிறக்கம் செய்யலாம். அப்படி நீங்கள் டைப் செய்து வரும் பொழுது இது 4வதாக டெய்லி டிவோஷன் 2025 என்று வரும். அதைத்தான் நீங்கள் பதிவிறக்கம் செய்ய வேண்டும். இந்த டெய்லி டிவோஷன் 2025 நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டும். இன்ஸ்டால் என்ற அந்த இடத்தை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் செய்ய வேண்டும். அப்படி இன்ஸ்டால் செய்யும் பொழுது அந்த சிம்பிள் வரும், அதை நீங்கள் டச் பண்ணவும். அந்த சிம்பிளை டச் பண்ணுவீர்களானால் விதமாக ஒரு பேஜ் ஆனது ஓப்பன் ஆகும். இதில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் மேலாக மஞ்சள் கலர் அந்த பகுதியில் இருக்கும். அதுக்கு பின்பாக நீங்கள் பார்ப்பீர்களானால் டெய்லி டிவோஷன் என்ற ஒன்று இருக்கிறது. அப்புறம் டிவோஷன் ஆர்ச்சீவ் என்று ஒன்று இருக்கிறது. அடுத்தது டெய்லி பைபிள் ரீடிங் என்று ஒன்று இருக்கிறது. அடுத்தது ப்ரேயர் டேஷ்போர்ட் என்று ஒன்று இருக்கிறது. செட்டிங்ஸ் என்று ஒன்று இருக்கிறது. கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிள் டூல்ஸ். அதற்கு முந்தி ப்ரேயர் டேஷ்போர்ட் என்று இருக்கிறது. நீங்கள் ஜெபத்துக்கென்று இதை உபயோகப்படுத்தும்படியாக அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உபயோகப்படுத்துவீர்களால் அதை குறித்து நீங்கள் விளக்கத்தை தெரிந்து கொள்ளலாம். கீழே பார்க்கும் பொழுது அந்த ப்ளூ அந்த இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் என்று இருக்கும், பைபிள், அப்புறம் யூடியூப் இருக்கும், அப்புறம் செட்டிங்ஸ் இருக்கும், கடைசியில் அபவுட் இருக்கும். இதை குறித்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லும்படியாக விரும்புகிறேன். இந்த டெய்லி டிவோஷனை நீங்கள் கிளிக் பண்ணுவீர்களானால் உங்களுக்கு அந்த நாளுக்குரிய தின தியானமானது வரும். இதை நீங்கள் வாசிக்கலாம். இதை நீங்கள் ஆடியோ மூலமாக கூட கேட்கலாம். அதாவது அந்த பக்கத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிள் இருக்கும், அதை டச் பண்ணுவீர்களானா இதை நீங்கள் ஆடியோவாக கேட்கலாம். இந்த ஆடியோவை நீங்கள் வேகப்படுத்தலாம் அல்லது அந்த ஸ்பீடை குறைவுபடுத்தலாம். அதற்குரிய வழிமுறை இதில் இருக்கிறது. இல்லை பார்ப்பீர்களால் ரீடிங் ஸ்பீட் என்று இருக்கிறது, ஸ்லோ, நார்மல், ஃபாஸ்ட். இதை நீங்கள் எப்படி வேணாலும் உபயோகப்படுத்தி நீங்கள் பயன்பெறலாம். அடுத்ததாக நீங்கள் பார்ப்பீங்கன்னா டெய்லி டிவோஷன்ஸ் ஆர்ச்சீவ் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது இத்தனை வருடங்களாக நாம் போட்ட எல்லா தின தியானமும் இதில் இருக்கிறது. அதாவது 2018 இருக்கிறது. இதை நீங்கள் கிளிக் செய்வீர்களால் 2018, 19, 20, 21, 22, 23 போன வருடம் தவறிவிட்டது. ஆகவே 25 இந்த வருடம் நாம் போட்டிருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த தின தியானத்தை 2025 உங்களுக்கு வரும். ஒருவேளை நீங்கள் மற்ற வருடத்தினுடைய தின தியானத்தை வாசிக்க விரும்பினாலும் கூட வாசிக்கலாம், அல்லது காலையில் இதை வாசிவிட்டு மாலை மதியம் விதமாக கூட நீங்கள் வாசிக்கலாம். அதற்கு உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். இந்த கீழே இருக்கும்படியான அந்த வரியில் எல்லாவற்றும் கீழே ஹோம் இன்னுமாக பைபிள் என்று இருக்கும், யூடியூப் என்று இருக்கும் பாருங்க ஒரு நடுவில். அப்புறம் செட்டிங்ஸ் அபவுட் இருக்கு. இந்த யூடியூபை நீங்கள் டச் பண்ணுவீர்களானால் எங்களுடைய யூடியூப் ஏறக்குறைய 2000க்கு மேற்பட்ட ஆவிக்குரிய நல்ல செய்திகளும் நாங்கள் தொடர்ந்து
இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை மாலை பைபிள் ஸ்டடி எல்லாம் லைவில் வருகிறது. இன்னும் பல தியானங்கள், மற்ற ஜெபங்கள், அநேக காரியங்கள் இந்த யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். அவை நடுவில் மறந்துவிட வேண்டாம். அந்த யூடியூப் என்ற அந்த சிம்பலை தொடுவீர்களானால் அந்த யூடியூப் வரும். அந்த யூடியூப்பில் பார்ப்பீர்களானால் ஏறக்குறைய அதில் நீங்கள் அநேக மெசேஜஸ் இருக்கிறது. தயவுசெய்து இதை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும்படியாக, ஒவ்வொரு நாளும் கூட நீங்கள் இதை படிக்கும்படியாக பல அநேக அது மாத்திரமல்ல, வேத வாசிப்பு, மற்ற பல காரியங்களும் கூட இருக்கிறது. அதை மறந்துவிட வேண்டாம். அடுத்தது நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒரு வருடத்தில் வேதாகம் முழுவதுமாக வாசிக்கும்படியான டெய்லி பைபிள் ரீடிங் என்பது இருக்கிறது. அதில் நீங்கள் பார்ப்பீர்களால் ஒவ்வொரு நாளுக்கும், அதாவது ஜனவரியிலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் அந்தந்த நாளுக்குரிய பகுதி வரும். நீங்கள் படிக்க படிக்க அந்த ரீடிங் ப்ரோக்ரஸ் என்று 365 நாட்களில் இதை கம்ப்ளீட் பண்ணும்படியாக ரீடிங் ப்ரோக்ரஸும் அதில் இருக்கிறது. ஆகவே நீங்கள் இதை கொண்டு இந்த வேதம் முழுவதுமாக ஒரு வருடத்தில் படித்து முடிக்கும்படியாக இந்த வசதி இதில் இருக்கிறது. ரீடிங் ப்ரோக்ரஸ் இது நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த டெய்லி பைபிள் ரீடிங் என்ற அந்த இதில் இருக்கிறது. அதை நீங்கள் தயவுசெய்து பார்த்து பயன்பெற உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். அது மாத்திரமில்லாதபடிக்கு நீங்கள் இந்த வேதத்தை முழுமையாக படிக்கவும் கூட வாய்ப்பு இருக்கிறது. இந்த பைபிள் டூல்ஸ் என்ற அந்த பகுதியை நீங்கள் கிளிக் செய்வீர்களானால் அங்கு நிறைய இன்னும் பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஓப்பன் பைபிள் என்று ஒன்று இருக்கிறது. இந்த ஓப்பன் பைபிள் மூலமாக நீங்கள் வேதாகமத்தை ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அங்கு இந்த ஓப்பன் பைபிள் என்ற அந்த முழு வேதாகம் இருக்கிறது தமிழில். அதை நீங்கள் எந்த பகுதி வேண்டுமானால் வாசிப்பதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். பிறகு சர்ச் த பைபிள் என்று இருக்கிறது. அந்த சர்ச் த பைபிள் என்ற பகுதியில் நீங்கள் எந்த ஒரு வார்த்தையை அந்த சர்ச் அடித்தாலும் அந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்பதை உங்களுக்கு அது காட்டிவிடும். அதாவது அந்த அன்பு என்ற அந்த வார்த்தையில் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அது காட்டிவிடும்படியாக இருக்கும். சர்ச் த பைபிள் என்ற அந்த காரியத்தில் நீங்கள் வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கலாம். புக் மார்க்ஸ் என்று இருக்கிறது. நீங்கள் படிக்கிற வசனங்களை நீங்கள் அவ்விதமாக அங்கு குறிக்கும்படியாக என்ன கலர் கொடுத்து குறிக்கும்படியாக செய்யலாம். அடுத்தது ஹைலைட்ஸ் என்ற இடத்துல நீங்கள் என்ன வேண்டுமான கலர் கொடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டடி நோட்ஸ் கூட அதில் எடுத்துக்கொள்ளலாம். இன்னுமாக நீங்கள் அந்த ரீடிங் பிளான், அந்த ஒரு வருடம் அதுவும் இதில் இருக்கிறதை நாம் பார்க்குறோம். அடுத்ததாக செட்டிங்ஸ் என்ற அந்த ஒன்று இருக்கிறதை நாம் பார்க்குறோம். அதாவது அந்த செட்டிங்ஸ் கீழே பார்ப்பீர்களானால் அந்த செட்டிங்ஸ் இருக்கிறது. கீழே அந்த லைனில் அந்த செட்டிங்ஸ் போனால் நீங்கள் இந்த வேதத்தினுடைய அந்த லெட்டர் சைஸ் அதை நீங்கள் அதிகப்படுத்தலாம், குறைக்கலாம். வேதாகமத்தினுடைய அதே சமயத்தில் தினதியானத்தினுடைய அந்த லெட்டர் சைஸையும் கூட நீங்கள் அதிகப்படுத்தலாம், குறைக்கலாம். அதே சமயத்தில் இன்னொரு நோட்டிஃபிகேஷன்ஸ் அந்த இருக்கிறது. அதாவது காலையில் தின தியானத்தை எந்த நேரத்தில் வாசிப்பது, ஒருவேளை நீங்கள் காலையில் எழுந்த உடனே அதை நினைவுபடுத்த முடியாது, நோட்டிஃபிகேஷன் மூலம் நினைவுபடுத்துகிறது. டெய்லி டிவோஷனுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கிறது. பைபிள் ரீடிங்க்கும் நோட்டிஃபிகேஷன் இருக்கிறது. தின வார்த்தைக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கிறது. அந்த டைம் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு அது நினைவுபடுத்துகிற ஒன்றாக இருக்கும். அதையும் நீங்கள் மறந்து விட வேண்டாம். அடுத்ததாக அந்த கடைசியில் நீங்கள் கீழே லைனில் பார்ப்பீர்கள் எபவுட் அஸ் என்று இருக்கும். அந்த எபவுட் அஸ் என்பதை நீங்கள் கிளிக் செய்வீர்களானால் என்னுடைய பெயர், என்னுடைய மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் என்று இருக்கும்.
அந்த வாட்ஸ்அப்பை டச் பண்ணால் நேராக வாட்ஸ்அப்புக்கு போய்விடும், என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்துவிடும். இமெயில் முகவரி இருக்கிறது, என்னுடைய அட்ரஸ் சர்ச்சினுடைய முகவரி இருக்கிறது. கடைசியில் டெவலப்பர் டி. ஜோயல் இளங்கோவன், என்னுடைய சன், அவருடைய பெயர் இருக்கும், டாக்டர் ஜோயல் இளங்கோவன். அவருடைய இமெயில் முகவரியும் இருக்கிறது, வாட்ஸ்அப் எண்ணும் இருக்கிறது. ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் என்னோடையும் அல்லது அவரோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். ஆகவே நீங்கள் தயவுசெய்து மறந்து விட வேணாம். கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் அதை டவுன்லோட் செய்யலாம், அல்லது கீழே இதனுடைய லிங்க் கொடுத்துருக்கோம், அதை வைத்து நீங்கள் நேராக டவுன்லோட் செய்யலாம். இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நன்றி.